சுப்பிரமணிய சார் அவர்களுக்கு முத்தோடு பின்னாடி போயிடுச்சு. அசோக் அவர்களுக்கு புஷ்பன இந்த மாதிரி போட்டு அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ இப்போ டைரக்டரை பத்தி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுது. முதல்ல மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து பிரேமலூர்ல இருந்து நிறைய படங்கள், அந்த மாதிரி படங்கள், மலையாள படங்கள் சமயம் பெரிய கலக்கிட்டு இருக்க சமயத்துல இடையில ஒரு அந்த பிடி மோஸ்ட் அந்த படம், அதுக்கப்புறம் கருடன் ஒரு படம், அதை தொடர்ந்து மகாராஜா, மறுபடியும் தமிழ் சினிமா ஒரு மாபெரும் உயிர்த்து எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குறிப்பா மகாராஜா படம் என்டையர் சவுத் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு பெரிய ஹிட். சமீபத்துல விஜய் சேதுபதி சாருக்கு 50th பிலிம் மிகப்பெரிய பிலிம் அமைஞ்சிருக்கு. என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன், எனக்கு அவர் ரொம்ப பர்சனலா தெரியும். ஏன்னா மீண்டும் ஆபீஸ் மேல ஒரு குரங்கபூமி ஆபீஸ், ரெண்டு பேரும் நிறைய மட்டும் பேசியிருக்கோம். ஒரு ஐடியாவா நான் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஒரு சாதாரணமா தன்னுடைய கேரியர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வச்சு மீடியாவில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் 4 இயக்குனர்கள் கண்டஸ்டர் 6 ஷார்ட் பிலிம் பண்ணார். ஒன்னு ஒரு ஜானர் சார். எல்லாமே டியூரேஷன் பாத்தீங்கன்னா 8 to 10 நிமிஷம். அப்கோர்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் இப்ப பாக்குறோமே, இதெல்லாம் அவருடைய 4 இயக்குனர்களை போய் நீங்க யூடியூப்ல வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும் ஒன்னும் ஒரு கண்டென்ட்ல இருக்கும் அப்படின்னு. குறிப்பா அவருடைய புதிய நோ கமெண்ட்ஸ், அப்புறம் புன்னகையை வாங்கினால் கண்ணீர் இலவசம், சிரிப்பு வர்றதுனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம், கொஞ்சம் கதை மீதி கவிதைன்னு ஒன்னு ஒரு ஜானர். அதுல குறிப்பா இந்த புன்னகையை வாங்கினால் கண்ணீர் இலவசங்கிறது ஜூரிஸா நம்ம தலைவர் விக்ரமன் சார் போயிருந்தாரு, முன்னாள் தலைவர் விக்ரமன் சார் போயிருந்தாரு, வெற்றிமாறன் போயிருந்தாங்க, மற்றும் பாலச்சந்தர் சார், கமல்ஹாசன் சார், நிறைய பேர், பிரபு சாலமன் சார், ஏகப்பட்ட பேர் போயிருந்தாங்க. எவ்ரி ஒன் அப்ப சொன்னாங்க நிச்சயமா அந்த பையன் டைரக்டர் வருவார். ஹாசன் விக்ரமன் சார் அந்த ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியில அவர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் படத்துல இயக்குனர் இமயமும் வித்தார்த்தி வச்சு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்து அவர் சொன்னது, எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நான் யார் என்று நிரூபிப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நவ் ஹி இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனராக வந்திருக்காரு. நம்மளுடைய இயக்குனர் சங்கத்துல நிறைய உபகரணங்கள் இருக்கு. செல்லமணி அண்ணன் சில சேர்ந்து நிறைய ஷார்ட் பிலிம் பண்றாங்க. நம்ம உறுப்பினர்கள் படம் இயக்க ஆசைப்படுறவங்க தயவு செய்து இந்த மாதிரி படங்களை ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜானர் வரவே இல்லையா தாராளமா ஒரு நீங்க பாத்துருப்பீங்க இந்த கொரியன் பிலிம் ஓல்ட் பாய்னு ஒரு படம், ரொம்ப கொடூரமான ஒரு படம். தமிழ்ல சரண் சார் பண்ண அமர்காம் படத்துடைய ஜானர் இதெல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு முத்திரையை இயக்குனர் பாய்ச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் சிங்கம்புலியா இருக்கட்டும், இதுல கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண எல்லாருமே சூப்பர் சுப்பிரமணிய அண்ணன் இல்லாத படமே இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய வளம் வராரு. சிங்கம்புலி சார் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எப்படி இவ்வளவு அவர் நம்ம காமெடியாவே பார்க்கிறோம். அவர் இயக்குனர் ரெட்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, மாயாவி பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கூட மறந்துட்டோம். ஆனா பாலா சாரோட சேர்ந்து கூட அவர் அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இதுதான் காமெடி ஜானர் தான். பட் அவருக்குள்ள இப்படி ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத எப்படி நித்திலன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. கிரேட், அதாவது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இனிமே அண்ணன் வளம் வருவாரு. அதற்கு நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அப்புறம் அந்த படத்தினுடைய எடிட்டர் வந்திருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஜாப் சார். இது ரிட்டன்ல எடுத்தது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதை கட் பண்ணி கொண்டு வந்த விதம் அப்பப்பா பயங்கரமா இருந்தது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்திருக்காங்களா? இசையமைப்பாளர் அவர் பேர் என்னப்பா? அஜய் ஸ்லோகர். ஓ, லாந்தாரா பண்ணவரா? வெரி குட். ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. சாங் டிபெண்ட் பண்ணலன்னா கூட ஆர்ஆர் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி என்ன சார் மூடு, படம் ஃபுல்லா ஒரு டோன் கொண்டு நம்மள அடியில அப்படி வைத்த புளிய கரைச்சு விட்டாங்க. பொண்ணை பார்த்தா எத்தனை அப்பனும் எப்படா முடியும் வீட்டுக்கு ஓடலான்ற ஒரு நிலைமை கொண்டாந்து விட்டாங்க நம்மள. இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் நம்ம தவறுதமோ தெரியல. அந்த நாள் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாருக்குமே எங்களுடைய தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யறோம். இந்த குழுல முக்கியமா உதவி இயக்குநர்கள், நான் நடிக்க போறப்போ இவரெல்லாம் பேட் எடுத்து பின்னாடியோ நிற்பாரு. நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டது, கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஆனாலும் நல்ல அனுபவம் அவரோட ஒர்க் பண்ணது. வெற்றி சார் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அவர் ஒர்க் பண்ணுவாரு. நீங்க நிறைய ஷார்ட் பிலிம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் ஒரு சில வார்த்தைகள் அவருடைய அனுபவத்தை பற்றி பேசுவார். நிறைய படம் நடிச்சதுல அனைவருக்கும் வணக்கம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அங்க போல அதனால எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க.
நான் அங்கே போனேன், எனக்கு வெற்றி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சரியான நேரத்தில் நிக்கலன்ட்டு போயிருக்கேன். வந்து 2 நாள் நடிக்கணும்னு போய் ஒரு 41 நாள் நடிச்சு ஒரு மாயாண்டி குடும்பத்தார் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா நிறைய படங்கள் நடிச்சேன். நான் 140 படம் நடிச்சிருக்கேன். நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரல. நான் யாராவது இருந்தெல்லாம் ஃபோன் வரணும், அப்பதான் நான் நடிச்சிருக்கேன், அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு நான் நினைச்சேன்ல, அவங்க எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்தா தான் இந்த படம் வெற்றி அப்படின்னு நினைப்பேன்ல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை இன்னைக்கு இருக்க புதுசா வர இந்த இயக்குநர்கள், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சுட்டு உள்ள வர்றவங்க, இந்த படம் கொஞ்ச நாள்ல ஓடிடியில் வந்துடும். உங்களுக்கு இது ஒரு டேஸ்டாக கூட உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு மியூட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல் டே உட்காந்து எழுதுங்க, ஸ்க்ரீன் பிளே எழுதுங்க. எந்த ஷாட்டுக்கு அப்புறம் எந்த ஷாட்டு என்னென்ன சீன்ஸ் வருது, எது மேக்கப் எடுத்துருக்காங்க, டே எஃபெக்ட் எடுத்துருக்காங்க, எதை கட் பண்ணி எங்கே ஃப்ளாஷ் கட் போகிறாங்க, எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணாதான் ஃபாலோ பண்ண முடியும். மியூட் பண்ணி எழுதுங்க. இந்த படம் அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நித்திலன்ட்டெல்லாம் வந்து நித்திலன் வந்து நான் நிறைய பேர்த்த கேட்டேனே, இந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் என்ன செய்ய போறேன், உங்களை நம்ப மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நடிங்க அப்படின்னு. கேமரா இது மைக்கில் கத்துவார், சிங்கப்புலி தெரியறாரு, எனக்கு வேணாம், அந்த சிங்கப்புலி வேணாம் பாரு, ஓடி வந்து அப்படி பார்க்காதீங்க பாரு, ஐயோ அப்படி பேசிடாதீங்க, லேண்டிங்கில் பேசுகிற மாதிரியே இருக்கு, அப்படி பேசிடாதீங்க பாரு. இதே மாதிரி தான் டப்பிங். நான் 2 நாளில் முடிச்சுட்டு டப்பிங்க அவர் ஒரு வாரம் எடுத்தார். ஃபுல்லாக எடுப்பார். திருப்பி வந்து ரூம்லேருந்து வந்து நாளைக்கு இதை திருப்பி எடுப்போம்னே, கோச்சிக்கிறாதீங்க பாரு. உண்மையை சொல்ல போனால் நித்திலன் காசு சம்பாதிக்க சினிமாவுக்கு வரல. நான் வந்திருக்கேன், நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் அவன் காசு சம்பாதிக்க அந்த கேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் வரவே இல்லை. ஏன்னா குரங்கு பொம்மைங்கிற படத்தை எடுத்துட்டு ஒரு 7 வருஷமா பேப்பர் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க, குரங்கு பொம்மை 2 எடுத்துக்கலாம், குரங்குன்னு எடுத்துக்கலாம், பொம்மைன்னு எடுத்துக்கலாம், குரங்குன்னு எடுத்துக்கலாம்ல. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்கணும்னு வந்திருக்காங்க. நான் இந்த கேரக்டர் நெகட்டிவா இருக்கு, நம்ம என்ன பாசிட்டிவ் வந்தா என்ன செய்யணும், நெகட்டிவா இருக்குங்கள எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருக்காரு, 50வது படத்தை தூக்கி அவர் கையில கொடுத்துருக்காரு. அங்க அனுராக் கஷ்யப் அங்க நெகட்டிவா பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் பண்றேன்னு வந்திருக்காரு. இந்த இந்திய சினிமாவில் நிறைய படங்கள், ஹிந்தி படங்கள் எடுத்த நட்டிங்க நிற்கிறாரு. அவர் 2 சட்டை 50வது படத்துல 2 சட்டை 2 வேட்டையை கட்டி வந்தால் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்ய போறோம், உடல் உழைப்பு தானே தர போறோம், நித்திலனுக்கு காசா கொடுக்க போறோம். காலையில சேவ் பண்ணுவாங்க, சேவ் பண்ண வாங்க, செய்வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன், இந்த வேட்டையை கட்டுங்க, இந்த சட்டையை கட்டுங்க, வேற என்ன செய்ய போறோம் நித்திலனுக்கு. ஆனா அவனுக்கு அதான் அந்த கேரக்டர் நித்திலன்கிற பிறவி எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு, அதை நான் மறக்க மாட்டேன். இந்த தம்பி உதவி இயக்குனர்களா இருக்காங்க, எந்த சீனுன்னு சொல்ல மாட்டேங்க, எந்த ஜாட்டுன்னு சொல்ல மாட்டேங்க, நாளைக்கு முதல் நாளே சொல்ல மாட்டேங்க, என்ன செய்ய போறேன்னு சொல்ல மாட்டேங்க, கவுண்டர் ஷாட்ல நிக்கிற வரைக்கும் பேச மாட்டேங்க. ஏன் அப்படி பண்றீங்க, எதுக்கு அந்த டேரக்டர் இப்படி பண்றான்னு கேட்பேன். இல்லைண்ணே, டேரக்டர் சொல்லுவார், நான் சொன்னேன்னா நீங்க ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவீங்க, பிளான் பண்ணி வந்துடுவீங்க, இந்த டைலாக்லாம் அங்கே போடலாம்னு வந்துடுவீங்க. அப்போ நான் என்ன செய்யணும், கிளீன் லேட்டாக வர்றேன் எடுத்துக்க. அதே மாதிரி தான் தினமும் கிளீனாக போகும், யோசிக்கிறதே இல்லை. அவர் எங்கிட்டு சொன்னாரோ அதைத்தான் செய்யணும். மூக்கை உறிஞ்சுறத கூட இப்படி உறிஞ்சுங்கன்னு எனக்கு 4 ரெஃபரன்ஸ் காட்டு. நானும் 7 தடவை மூக்கை உறிஞ்சி தும்மல் தான் அவர் மாதிரி உறிஞ்சணும். சரியா கடைசியா இந்த படம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மகாராஜாங்கிறது ஒரு சலூன் கடை வச்சிருக்காங்க. அந்த சலூன்ல வேலை பார்க்குற அத்தனை பேரும் ஒவ்வொரு முகமும் அழகா இருக்கிறதுக்காக வேலை பார்க்குறோம். உனக்கு எப்படி மீசை இருக்கணும், உனக்கு எப்படி தாடி இருக்கணும், உனக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் முடி கரெக்டாக இருக்குன்னா நீ அழகா இருக்கு அதை செய்கிறோம். அவங்க ராஜா தானே, அந்த ராஜா தான் இந்த மகாராஜா. இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறீங்க, பெருமையா இருக்கு. இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எல்லாரையும் படத்தை பார்க்க சொல்லுங்க. தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் இயக்குனர் சங்கத்துக்கும் இது பெருமையா இருக்கும். நன்றி.